ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம். அப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். கொஞ்சோண்டு முந்திரி பழம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது கூட அரிசி ஊற வச்சு தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த 2 தண்ணியும் சேர்த்து மொத்தம் 5 கப்பு தண்ணி. ஏன்னா 1.5 கப் அரிசிக்கு நான் 5 கப்பு நல்லா குழைய வர்றதுக்காக 5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து பொங்கி வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருந்தா அரிசி சேர்த்துக்கலாம், சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம், அடிபிடிச்சிடக்கூடாது. சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியும் இந்த அளவு சரிதான், இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்க்கும் போது வெல்லம் உருகி தண்ணி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கண்டா, இதே தண்ணி போதும். லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இனி இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கல் மண் எதுவும் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் கிண்டி விட்டுக்கிடுங்க அடிக்கடி, ஏன்னா பத்திரக்கூடாது. அதனால சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இனி இதில் நான் சுக்கும் ஏலக்காவையும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தூள் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி இறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பறவை நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் கழித்து அது நல்லா திக்காயிரும். அதனால இந்த பக்கத்துலேயே இருந்தால் சரியாக தான் இருக்கும். இப்போ நான் நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பொங்கல் எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு அடுத்த நம்ம இதை இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக கலர் மாறாது வர வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் முந்திரி பழமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து பொங்கலில் கொட்டிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.